பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். விசேஷமாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்திருக்கிற டாக்டர் கிருபை, திரு, God bless you. வேறு யாரும் புதிதாக வந்திருக்கிறீங்களா? Anybody who is new here that I can welcome, we can welcome. அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு சூஸ்திரம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாடல்களின் மூலமாக எங்களோடு பேசினீர். நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது அடியானாக என்னோடும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்தருளும். நாங்கள் இன்னும் இடத்திலே கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் பிதாவே. Father, we come before thine throne for your grace and for your mercy, for your leading. Even in the songs, Lord, you spoke to us. And as we meditate your word, Lord, be with me, be with your children. Speak to us, draw us closer to you. In the mighty name of Jesus, I pray. Amen. In the Gospel of John, chapter 9, verses 1 to 3, I read like this. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடந்து போகும் பொழுது, யோவான் 9வது அதிகாரம் 1 to 3 மட்டுமான வார்த்தைகள். Jesus heals a man born blind. That's the title. As he went along, he saw a man blind from birth. His disciples asked him, Rabbi, who sinned, this man or his parents, that he was born blind? So Jesus answers, neither this man nor his parents sinned, said Jesus, but this happened so that the works of God might be displayed in him. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். ஆகவே முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க கடந்து செல்லுகிறோம். We're going to see a subject, age-old question. As the disciples asked Jesus, why was he born blind? Is it because of his sin or the parents' sin? Sometimes we ask, நான் என்ன பாவம் செய்தேன் இந்த பாடுகளுக்கு? What sin did I commit for my suffering? People ask. So the age-old question இன்றைக்கும் கேட்பதுண்டு. I hear it. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் கேட்டதுண்டு, அதற்கு முன்பதாகவும் கேட்டதுண்டு. எல்லா இனத்தின் மத்தியிலே, பாசையின் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே மனுஷர் கேட்கிறதான கேள்வி, சில வேளை அதிகமாக விசுவாசிகள் கேட்பதான கேள்வி, எல்லா மனிதரும் கேட்கிறதான ஒரு கேள்வி. So I have my title here as, why do we suffer? Why do I suffer? Why is this world suffering? ஏன் மனுஷனுக்கு பாடுகள்? So we try to answer one answer as the disciples of Jesus had in their mind, your suffering is a direct result of your sin or your parents' sin. சீசர்கள் கேட்டது போல ஒரு
கேள்வி, ஒரு பதில். உங்களுடைய கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு காரணம் நீங்கள் பாவம் செய்திருக்க வேணும். அல்லாட்டி உங்களுடைய மூதாதையர், தாய் தகப்பன் பாவம் செய்திருக்க வேணும். அல்லது நீங்கள் செய்த பாவத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு என் பிள்ளைகள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். பேர பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு விதமான முடிவுக்கு மனிதர் வந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு இந்த இடத்திலே இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. பாவத்தினால்தான், டிரெக்ட்லி நீங்கள் செய்த பாவத்தினால்தான் உங்களுக்கு பிரச்சனை என்று இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியான ஒரு மனப்பான்மை அக்காலத்தில் இருந்தது போலவே இக்காலத்திலும் மனுஷனுக்கு இருக்கிறதை பார்க்கலாம். அப்போ பல விடைகளை நாங்கள் கிறிஸ்தவர்களாகி, நாங்கள் விசுவாசிகளாகி நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கு முன்பதாக பல கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம், எங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். There are many answers we try to give, but one opinion, one attitude they had is, if somebody is suffering, he must have sinned. Or his parents, if your children are suffering, it might be that you have sinned. But we try to answer, and with many answers, not just one answer. Not directly because of your sin, உங்களுடைய பாவத்தினால் மாத்திரமல்ல, நேரடியாக நீங்களோ மற்றவர்களோ பாதிக்கப்படுவது. So there was a nice article in BBC sometimes back. It says like this: suffering, what is suffering? கஷ்டப்படுகிறதா, துன்பப்படுவதென்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். Suffering is the bearing or undergoing of pain or distress. I will explain it in Tamil. Most people experience suffering at some time in their life. Religions attempt to explain suffering, help people to cope with it and learn from it. For some religious people, the fact that people suffer can raise difficult questions about why God allows this to happen. பார்த்தீங்கன்னு சொன்னால், சஃபரிங் என்று சொன்னால் சரீரத்தில் வேதனைப்படுகிறது மாத்திரமல்ல, மனதிலே ஏற்படுகிறதான வேதனை. சில வேளைகளில் சரீரத்தில் ஏற்படுகிற வேதனையை விட மனதில் ஏற்படுகிறதான வேதனை மோசமானதாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, மற்றவர்கள் காண்பதும் இல்லை. A mental suffering is worse than, very difficult to compare it, but that is definitely true. And then they say most people in their life, அநேகனார் என்று சொல்லும் பொழுது, my belief is everyone in your life, in my life, will suffer, will go through some kind of suffering. நீங்களும் நானும் மனிதனாக பிறந்தால், பிறந்ததிலிருந்து சாகுபட்டும் ஏதாவது ஒரு நேரத்தில் எப்படியாகிலும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பாடுகளுக்காக கடந்து போவோம். இல்லாமலே இல்லை. அது மனதில் இல்லாத சமாதானமாக இருக்கலாம், அங்கலாய்ப்பாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், சரீரத்தில் ஏற்படுகிற பீடைகளாக இருக்கலாம், இயற்கையினால் வருகிற அழிவுகளாக இருக்கலாம், பிரிவாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம். எங்கள் எல்லாருக்கும் அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. So there is no exception as far as I'm concerned. Not just some people suffer, every one of us from the time of birth until we leave our last breath, there is some kind of suffering. So here the BBC article says, நாங்கள் பார்க்கும் பொழுது சமயங்கள் இந்த பிரச்சனையை மனிதன் எப்படி அணுகுவது, எப்படி அதை நாங்கள் சமாளித்து நடப்பது என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொல்ல எத்தனிக்கிறார்கள்.
அதான் பிபிசி. ஆனால் ஒரு பெரிதான கேள்வி எழும்புகிறது என்னென்றால், நாங்கள் பாடினோம் அல்லவா, தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், சர்வ வல்லவர், சர்வநாணி. அப்படியான தேவன், என்னை நேசிக்கிற தேவன், ஏன் பிரச்சனையை எனக்கு அனுமதிக்கிறார்? சோதனையை அனுமதிக்கிறார், வேதனையை அனுமதிக்கிறார் என்பது ஒரு பெரிதான ஒரு கேள்வியாக இருக்கிறதை பார்க்கலாம். The problem is the difficult question, especially if you are a believer in God, doesn't matter what religion it is. When we think of Christianity, the same thing. And the difficult questions about why God allows this to happen. There is another two questions. Physical, the suffering could be, I have a slide there, suffering could be physical or mental pain that a person or an animal is feeling. If you don't feel anything, you're a machine like, you're like a robot. நீங்கள் உணராட்டி போனால் மனதிலோ சரீரத்திலோ நீங்கள் உணர்கிறதான வேதனை, pain. And then the thing is this, I want to keep with my notes so I don't go away from it. If I start talking, we can go for a long time. Evil and suffering could make Christians question God's omnipotence, omnibenevolence, or His omniscience. அப்படி என்றால் என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நாங்கள் அநேக வேளையிலே கேட்கிறதான ஒரு முக்கியமான கேள்வி, தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பாரே ஆனால், விசுவாசிக்கிறோம் அல்லவா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறவராக இருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, சர்வ ஞானியாக இருக்கிறார். நடக்கிறதுக்கு முன்பதாகவே 1000 வருஷத்துக்கு பிற்பாடு நடப்பதை இப்பொழுதே அறிந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பேசப்போவது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நான் அறியாதிருந்திருக்க கூடும். இன்றைக்கு பின்னேரம் யாருக்கு என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். So we say God is omniscient. He knows everything before it takes place. Every detail, even a sparrow doesn't fall on the ground without his knowledge, it seems. Even ஒரு சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி கூட அவருக்கு தெரியாமல் கீழே விழுவதில்லையா? That's where the problem comes. அப்படி என்று சொன்னால், if God was all powerful, wouldn't He stop natural disasters? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், இயற்கை அழிவுகளை அவரால் நிறுத்திவிட முடியாதா? யுத்தங்களை நிறுத்திவிட முடியாதா? வராமல் தடை செய்ய முடியாதா? உங்களுக்கு வருகிற வருத்தத்தை அவர் தடை செய்ய முடியாதா? குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை தடை செய்ய முடியாதா? பல கேள்விகள் மனுஷனுக்கு எழும்புகிறதை பார்க்கலாம். This is an age-old question. விசுவாசம் இல்லாதனால் கேட்பது அல்ல. பிரச்சனை இல்லாதிருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் பூரண விசுவாசம் உண்டு. தொல்லை துன்பம் வரும் பொழுது விசுவாசி கேட்கிற முதல் காரியம், என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், what did I do to deserve this? Did I do any harm to anybody? I have done good and not bad. Why? I know people today, man, I can't even tell because it will be not right. People suffering of terminal illness. Good people, as far as they are concerned, as we see, there is nothing wrong with them. They did nothing wrong to deserve it. Healthy people, not unhealthy people, very healthy people. Eat healthy, exercise,
Unbelievable, very fit. And they go and do charity work in other parts of the world. Great people. They're suffering from terminal illness. The question comes to her is this: what did I do wrong? Why do I deserve this? There are others who don't care about anybody else. They don't even care about themselves. They eat anything they want to. They don't exercise. They don't live a healthy lifestyle. They seem to be fine. Why should I suffer? ஒழுங்காக எக்ஸசைஸ் செய்கிறவர்கள், சுகாதாரமான முறையின்படி முறையாக சாப்பிடுகிறவர்கள், தன்னை மாத்திரம் பேணிக் கொள்ளாமல் உலகத்தில் வேறு நாடுகளில் இருக்கிற ஏழைகளுக்கு, கல்வறிவு அற்றவர்களுக்கு கல்வி குற்றும்படியாக தன் சொந்த செலவிலே பிரயாணம் செய்து அநேருக்கு தான தர்மம் செய்கிற கேன்சர் வியாதி. இப்போ கேட்கிறாள், நான் என்ன செய்தேன்? எனக்கு ஏன் இது? Hard to answer. So hard to answer. Unbelievable. All of us will face one day some trouble, some, defeat, some failure, some loss. Throughout the Bible, people have asked the same question. வேதத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தை போனீங்களா, கிதியோன் கேட்கிறான், தேவன் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடப்பான்? எங்கள் பிதாக்கள் சொன்ன அதிசயங்கள் எல்லாம் எங்கே? And the Gideon asked the angel, why all these things should happen to us? If God is with us, why should this happen to us? Where are all the miracles our parents, our ancestors used to describe to us? Where are those miracles now? If you are one who asks questions like that, you are not an exception. You are sincere. And then they ask, if God was all loving, wouldn't he stop suffering? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னார். மனிதன் கஷ்டப்படுவதை தடை செய்ய மாட்டாரா? People, October 7 last year, what happened in Israel? A lot of them were having a very peaceful, happy, prosperous life. It's like a little heaven. Some of them were very strong, committed believers, Jewish believers. Believe in the God of creation. They're called the people of God. And some of them asked, why did God allow this? Why couldn't he have stopped it? கடந்த வருடத்தில் கூட பாருங்க, October 7 நடந்த காரியத்தில் அநேக தேவ பக்தி உள்ளவர்கள் பலு சந்தோஷமாக, சமாதானமாக, நல்ல ப்ராஸ்பரஸாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம் திடீரென்று அத்தனை அழிவுகள். சிறு குழந்தைகள், பெண்கள், வயது சென்றவர்கள், ஹோலோகாஸ்ட் நேரம் தப்பினவர்கள், வீல் சேரில் இருந்தவர்கள். கடவுள் எங்கே? And the war in Ukraine. And then they asked, if God was all-knowing, wouldn't he know that people were going to do something evil and stop them? தேவன் எல்லாம் அறிந்தவர் என்று சொன்னால், இந்த பயங்கரவாதங்கள் நடக்கிறதற்கு முன்பதாக அந்த பயங்கரவாதிகளை நிறுத்தியிருக்கலாம் அல்லவா? Throughout the Bible, people ask questions. Could I stop? என்ன பதில் சொல்லுவது? Because we, as Christians, we say God is all-powerful, God is love, God knows everything. And then the question is, why does he allow? Age-old question.
I must have preached about it many times in different angles. You know, Corrie ten Boom, if I have it, I can share with you. Often she says, Corrie ten Boom is a Holocaust survivor. She wasn't a Jew, she was a Christian from Holland. She was their parents were trying to help the Jews who were persecuted, and they were hiding them in their business place, in their home. Because of that, they are taken to prison. They were in the death camps. And she is telling like this. She is a preacher. She has written books. இந்த கோரி டென் பூம் அநேகமாக கிறிஸ்தவர்கள் அறிந்த ஒரு ஸ்திரீ. ஒல்லாந்து தேசத்தை சேர்ந்தவள். அவளுடைய தாய் தகப்பன்மார் இந்த யூதர்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் செய்த முயற்சியின் நிமித்தம், பாதுகாத்ததின் நிமித்தம் இவர்கள் ஹிட்லருடைய குழுவினால, நாட்சிஸினால சிறை பிடிக்கப்பட்டு பயங்கரமான சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறார்கள். ஆஷ்விட்ஸ், ரேவன்புருக், அநேகர் வந்து அங்கே உயிரோடு கூட அக்கினிக்கு இரையாகப்படுகிறதை பார்க்கலாம். அப்படியான இடத்தில் இருக்கிறார். அப்போ அவ கேட்கிறா இப்படியாக. she is a preacher too. She is asking this. Often I have heard people say, அதிகமாக நான் கேள்விப்படுகிறதான ஒரு காரியம், அந்த அம்மா சொல்லுகிறாள், how good God is. தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். We prayed that it would not rain for our church picnic, and look at the lovely weather. Don't we say that? எவ்வளவு தேவன் நல்லவராக இருக்க. நாங்கள் இந்த சர்ச் பிக்னிக்கின் போது மழை பெய்யக்கூடாது என்று ஜெபித்தோம். பாருங்க இன்றைக்கு எவ்வளவு சன்சைன், எவ்வளவு அடிவாக வெதர் இருக்கிறது. தேங்க் காட் சொல்லுவது இல்லையா? I hear it very often from my wife. மழை வருதுன்னு சொன்னா, அதுக்கெல்லாம் நான் இருக்கிறேன், நான் ஜெபிச்சா மழை வராது. I make fun of her sometimes. இன்னும் அதை விட எவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறதே. மழையை நிறுத்துறதா பெரிய வேலை. குடையை பிடிச்சிட்டு போகலாமே, ரெயின் கோட் போடலாமே, மழை செய்வதானே எங்களுக்கு. அப்போ நான் சொல்கிறேன், நான் இனிமேல் பெட்ரோல் அடிக்காமல் ஓட போகிறேன், நீ போயிட வேண்டாம். சில வேலை we make God so little. அப்போ பாருங்க அவர் சொல்றது, and he said, but God was also good when he allowed my sister Betsy to starve to death. சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரி பெட்சி சிறைச்சாலையிலே உணவில்லாம பசியினால் சாகிறதற்கும் அந்த நல்ல ஆண்டவர் அனுமதிக்கிறார். She lost her father, mother, sister during the Holocaust. They went to prison, all of them were killed. For some reason she survived. Mistake it seems. அப்போ அவர் சொல்ற பாருங்க, அவர் சொல்றத, and then he says, starved to death before my eyes in a German concentration camp. I remember one occasion when I was very discouraged there. This is what it says. நான் ஒரு நாளை எனக்கு நினைப்பிருக்கிறது, ஒரு நாள் நான் ரொம்ப சோர்ந்து போனேன் சிறைச்சாலையிலே. She is telling this. Everything around was dark and there was darkness in my heart. I remember telling Betsy that I thought God had forgotten us. இதே தாயார், கர்த்தரை பற்றி பேசுகிற அதே தாயார் சொல்லுகிறார், தன்னுடைய ஒரு நாள் எல்லாம் சுற்றிலும் இருளாயிருந்தது, என் இருதயமும் இருளாயிருந்தது. சொன்னால் தேவன் நம்மை மறந்து விட்டாரா? இந்த சகோதரி பாருங்கள் சொல்றதை, பெட்சி பசியில பட்டினியில செத்து போனவ, நோ கோரி
said Betsy, he has not forgotten us. Remember his word. For as the heavens are high above the earth, so great is steadfast love toward those who fear him. இன்றைக்கு கூட பாடினம் அல்லவா அவருடைய அன்பை குறித்து, மாறாத அன்பை குறித்து. அதைதான் இந்த பசியினால செத்து போன சகோதரி, இந்த மற்ற சகோதரி கவலையாய் கஷ்டமாய் சோர்ந்து போய் விசுவாசமாய் இருக்கும்போது சொல்லுகிறார், நினைவு கூறு, தேவனுடைய அன்பு மாறுவதில்லை. எங்கள் நினைவுகளை விட அவருடைய நினைவு, எங்களுடைய அன்பை விட அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. She encourages. And then you see Corey, and then Corey concludes, there is an ocean of God's love available. There is plenty for everyone. May God grant you to never to doubt that victorious love, whatever the circumstances. கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அவளுடைய அறிவுரை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் இன்னும் எம்மை நேசிக்கிறார். Doesn't matter what you are going through. What you are going through. And one such theologian, if you study, will find it, Johann Molsmann, the German theologian. He witnessed people, soldiers dying in the war zone. And even as, is God dead? Then he, in the suffering and in the dying time of the soldier, he sees the love of God. And then he came to the conclusion, God suffers with us. Johann Moltmann, theologian, he lived 98 years. Only this year he died. In the month of June, he has written a number of books. Theology படிப்பீர்கள்னா, he will study. அவர் சொல்கிறார், யுத்தத்தின் போது he witnesses soldiers dying. கேள்வி எழுப்பினது, தேவன் மரித்து போனாரா, கடவுள் செத்துட்டாரா, இவ்வளவு அநியாயம் நடக்கிறது. ஆனால் அந்த சாகர சோல்ஜர் இடத்துல தேவனுடைய இரக்கத்தை காண்கிறார். ஸோ அவருடைய முடிவு என்னன்னு சொன்னால், தேவன் எங்களை விட்டு தூரமாக இருக்கவில்லை, எங்களுடைய பாடுகள் கஷ்டத்தின் பொழுது எங்களோடு சேர்ந்து அவரும் பாடுபடுகிறார். ஏன்னு கேட்டால் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? And God is asking Saul, who has become Paul now to us, Saul, Saul, why do you persecute me? Then he asks, who is this Lord? அவன் இயேசுவை நேரடியாக துன்பப்படுத்தவில்லை, விசுவாசிகளை துன்பப்படுத்தினான். இயேசு சொல்கிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? விசுவாசிகளோடு தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். You see, எப்படியாக போகும் பொழுது பாருங்க, பல காரணங்களை நாங்கள் சொல்லுகிறோம். காரணங்களை சொல்லும் பொழுது, if God is good, all powerful and loving, why they're suffering? So we find some reasons, and the next I think couple of slides later, and பாருங்க என்ன சொல்லுகிறார், I have a few reasons here. It is not the finite list. You can add lot more. ஒரு சில காரணங்களை நாங்கள் சொல்லுகிறோம். எதனால எங்களுக்கு பாடுகள், வருத்த துன்பங்கள், யுத்தங்கள், வேதனைகள், பிரிவுகள், மரணம், சோதனைகள், சரீரத்தில் மாத்திரமில்லை, மனதிலும் தான். ஒரு சகோதரனோடு கதைத்தை கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், மறக்கணும்னு நினைத்தாலும் திடீரென்று ஏதாவது ஒரு கவலை வந்து விடுகிறது. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளை குறித்து, பேரப்பிள்ளை குறித்து, வயதாகிற நேரத்தில் தனிமை குறித்து, வயோதிபத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, வேலை குறித்து, நாட்டு பிரச்சனைகளை குறித்து. கவலை இல்லாத யாரும் இருக்கிறீங்களா? கவலையே வராது உங்களுக்கு.
எந்த விதமான கவலையும் இல்லை. கவலை இல்லாத மனுஷர். நான் பின் யார்டில் பார்த்தா இந்த அணில்கள் இந்த காலத்தில் என்ன செய்யும் என்றால் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்யும். நீங்கள் கவனித்து பாருங்கள், பெண்ணுக்கு உங்களோட வீடுகளில் பெண்ணுக்கு அணில் வரமாட்டா பாருங்க. வின்டர் வருகிறதுக்கு முன்பதாக அவர்களுக்கு இருக்கிறதான ஒரு கவலை, குளிர் வந்தால் என்ன செய்வது. ஆகவே பெரிய ஒரு டீமாக சேர்ந்து வெள்ளனையே விளிம்பி ஒன்றொன்றாக இந்த இலையை பொறுக்கிட்டு ஓடும் பாருங்க. பார்த்துருக்கிறீங்களா? சாண்ட் சில நேரம் அப்சர்வ் பண்ணுறாள். சாண்ட் பார்த்துருக்கிறீங்களா? என்ன வேகமாக ஓடுது. நிற்காம தேத்தனி பிரேக் எடுக்காமல், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஓட்டமாக ஓடும். ஒன்று ஓடும், இன்னொன்று திரும்பி வரும், இன்னொன்று ஓடும். அப்படியே பார்த்தா ரொம்ப அதிசயமான வேலை பாருங்கள். அதுக்கே ஒரு கவலை, ஒரு ப்ரிப்பரேஷன் செய்யுது. இன்ட்ரெஸ்டிங். அப்போ அதனால if God is good, all powerful and loving, why they are suffering? ஏன் அப்படி என்றால் எங்களுக்கு பாடுகள். I have given some reasons. ஒன்று வந்து our choices, எங்களுடைய தெரிவுகள். எங்களுடைய தெரிவுகளினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு சில கஷ்டங்கள் எங்களுக்கு வருவது எங்களுடைய தெரிவுகள்னால. யாராவது ஏதாவது ஒரு தெரிவு நீங்கள் செய்தது பகிரங்கமாக சொல்லாதீங்க, என்ன வீட்டை நீங்கள் போகணும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் தெரிவு செய்த படிப்பாக இருக்கலாம், நீங்கள் தெரிவு செய்த இருப்பிடமாக இருக்கலாம், தெரிவு செய்த நண்பர்களாக இருக்கலாம், தெரிவு செய்த உங்கள் சொந்த பார்ட்னராக இருக்கலாம். இல்லையண்டே இல்லை. நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டதாக இருக்கலாம், இல்லாமலே இல்லை. our choices. வேதத்தில் யாராவது நினைப்பு இருக்கிறதா அவங்களுடைய சாய்ஸ்னால கஷ்டப்பட்டவங்க? ஒன் பை ஒன். ஸ்ரீ லோத்து ரொம்ப வடிவாக அந்த நிலத்தை பார்க்க அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒன்று தோட்டம் மாதிரி இருக்குது. ஆபிரகாம் சொல்றார், இந்தா உனக்கு முன்னாக இருக்குது, நீ எதை எடுக்கிறியோ அதை நான் நீ எடுத்துக்க, மிச்சத்தை நான் எடுக்கிறேன். லோத்து தெரிவு செய்தாரு. சோதோம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய தெரிவின் நிமிஷம் என்னத்தை இழந்தார்? எல்லாத்தையுமே இழந்து போறார். வேறு யாராக சாம்சன் பாருங்க, அவளை பார்த்தான் திம்னாவில், அவனுக்கு சாப்பாடும் ஏறலை, எக்ஸசைஸ் செய்கிறவன் எக்ஸசைஸுக்கும் போகல, படுத்த படிக்க அவளை தான் கட்டுவேன் நிற்கிறான். லவ் சிக். அதனால என்னாச்சு? சாம் தான் 2-3 சாம் இருக்கிறீங்க இங்கே. அவருக்கும் சாம் இருக்குது. அவர் ஒரு நாளைக்கு தெரிவு செய்ய தான் போகிறாரு. அவருடைய தலைமயிர் போனது மாத்திரம் இல்லை, கண்ணு போனது மாத்திரம் இல்லை, கடைசியில் உயிரே போச்சுது இல்லையா? அவருடைய ஓன் சாய்ஸ். வேறு யாராவது நினைப்பு இருக்கிறதா? டேவிடுக்கு வந்த முடிவு, திடீரென்று வந்த முடிவு. பார்த்தான் விண்டோவில், மன அவனை விடலை. அவனுக்கு எத்தனையோ இருக்குது, வடிவானது இருக்குது. அன்றைக்கு அவனுடைய சிந்தனை பட்டன்னு மாறிட்டுது. என்ன செய்கிறான்? கொலைக்காரனா மாறுறான். திட்டமிட்டு கொலை செய்கிறான் ஐயா. விபசாரக்காரனா மாறுறான். அதனால அவனுக்கு எவ்வளவு தண்டனை பாருங்க இல்லையா? அவன் சொந்த குமாரனாகிய அப்சலோமே அவனுக்கு எதிராக செயல்பட்டு, நீ பிரைவேட்டில் செய்தா உன்னை பப்ளிக்கில் அவமானப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சில நேரம் டிரெக்ட்லி, அது ஒரு டிரெக்ட்லி அவன் பாவத்தின் நிமித்தம் வந்ததான பாடாக இருக்கிறதை பார்க்கலாம். அவனுடைய தெரிவின் நிமித்தம் வந்ததான வேதனையாக இருக்கிறதை பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்படுறான். 51 சங்கீதத்தில் எவ்வளோ அழுகிறான். Too late. There are so many people like that. It's our own choice. And then we ask also, one question we ask,
தெரிவு அப்படியே இருக்கணும், கடந்து வருவோம். why bad things happen to good people கேட்கறது உண்டல்ல. இன்னொரு விதமாக why do the righteous suffer வேதத்தில் இருக்கிறது. ஏன் நல்லவர்களுக்கு தீமை நடப்பான், ஏன் நீதிமானுக்கு துன்பம் வருவான்? நாங்க கேட்கிற கேள்வி. அப்போ ஒரு சிலர் ஆன்சர் பண்ணும் பொழுது சொல்லுகிறார்கள், இயேசு சொன்ன அதே காரியம்தான், நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை. சில வேளை நான் கேட்போம், நான் யாருக்கு தீமை செய்தேன், நான் எனக்கேன் இப்படி வருவான்? அப்ப சொல்ற Jesus, so Jesus said to him, why do you call me good? இயேசு சொல்றார், no one is good but but not one that is God. தேவனை தவிர அதற்கு இயேசு என்னை நல்லவன் என்று ஏன் சொல்வான் ஏன்? இயேசு இந்த இடத்துல ஒரு மனிதனாக இருப்பாரானால் நல்லவன் என்று ஏன் சொல்வானேன்? நான் தேவனாக இருந்தால் தான் நான் நல்லவனாக இருக்கலாம். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆகவே நமக்கு தீங்கு நடந்தால் நம் நல்லவனா இருக்கிறதுனால என்று சொல்லிட முடியாது. செய்கை சில வேளை ஒரு சில நேரங்களில் நல்லதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய இயற்கை சுபாவம் நல்லதல்ல. நன்மை செய்தாலும் அதில் பெருமை வந்துடும் நமக்கு, இல்லையா? அவங்கள மாதிரி இல்லை, நான் உபவாசிக்கிறேன், தசகமாக கொடுக்கிறேன், கோயிலுக்கு உதவி செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். வேதத்தில் பார்க்குறோம் அல்லவா, நன்மை செய்தாலும் கூட அது நமக்கு பெருமையாய் முடிந்துடும். நல்லவன் ஒருவனும் இல்லை என்றால் நீதியே செய்யத்தக்க ஒருவனுமே கிடையாது. ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம், அடுத்த நாளைக்கு மாறிடுவோம். அதனால அவர் சொல்றார், நல்லவன் என்று சொல்வது தவறு, நல்லவன் என்று சொல்வதற்கு ஒருவனும் இல்லை. ஏனென்று கேட்டால் ரோமர் 3:20 சொல்லுகிறது, for all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு வருகிறதான வியாதி, கஷ்டங்கள், துன்பங்கள் நேரடியாக பாவத்தின் நிமித்தம் வராட்டி, நாம செய்ததுனால வராட்டி போனாலும், நாம எல்லாருமே சுபாவத்திலேயே பாவிகளாக இருக்கிறோம். இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆதாமை படைத்தார், ஆதாமுக்கு சகல அதிகாரமும் கொடுத்தார். He created Adam, gave him all authority. He wanted him to live forever, but he said, the day you eat of this fruit of this tree, you will die. அவனுக்கு நித்தியமாய் ஜீவிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். என்ன பிரச்சனை என்றால், ஆதாமுக்குள்ள இருக்கிற நாம் அனைவரும் பாவி, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அவனுக்குள்ள இருந்து, அவன் வித்திலே இருந்து பாவியாய் போனோம். செய்யினால் அல்ல, ஒரு நன்மை செய்யாததனால் அல்ல, சுவாபத்திலேயே பாவியார். அதனால தான் பாருங்க, நம்ம எல்லாருமே மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறோம். எத்தனை வருஷம் செய்வித்தாலும் நீங்கள் எல்லாருமே மறிக்கவன், நானும் ஒரு நாளைக்கு மறிக்கவன். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாருக்குமே. அப்ப எல்லாருக்குமே சொல்லுவாங்க, சாகிறதுக்கு ஏதாவது காரணம் வேணும் பண்ணுவார்கள். Some people would say there must be a reason for a person to die, so that's why he is suffering it. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் சாகிறதுக்கு. ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை. என்ன முக்கியம் தெரியுமா? என்ன முக்கியம் தெரியுமா? இதுல கிறிஸ்தவனாய் வந்தால் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. வேதம் அப்படி சொல்ல இல்லை. இயேசு என்ன சொன்னார்? இயேசு சொன்னது, போதகர் சொன்னதை கேளாதிருங்கள், இயேசு சொன்னதை கேளுங்கள். இயேசு என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உங்களை எல்லா இடத்துல உங்களை துன்புறுத்துவார்கள். You'll be persecuted. Jesus said, there is trouble in the world, persecution in the world, suffering in the world.
but be of good courage, I have overcome the world. இல்லையா? அப்ப பாருங்க, ஒருவரை கேட்டார்கள் இந்த இவண்ணமாக ஒரு எஸ்ஸே எழுதும்படியாக உலகத்தில் என்ன பிரச்சனை என்று சொல்லி. I have a slide there, very simple one. And G.K. Chesterton, shortest essay in history, it seems. This is what G.K. Chesterton wrote perhaps the shortest essay in history. The London Times asked various writers for essays on the topic, what is wrong with the world? உலகத்திலே என்ன பிரச்சனை? என்ன, what is wrong? ஏன் யுத்தம், ஏன் இயற்கையில் அழிவுகள், ஏன் வருத்தங்கள், துன்பங்கள், ஏன் கோவிட், ஏன் வைரஸ்கள், ஏன் கேன்சர்கள்? The man wrote the simplest answer. Dear sirs, I am the problem. Sincerely yours, and he put his name, Chesterton. நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறதுனால நாம் என்று சொல்லும்போது நம்ம நேரடியாக இல்லாட்டியும் இன்டெரக்ட்லி நம்ம ஒரு தலைவரை தெரிவு செய்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? நாட்டை நடத்துகிறார். ஹிட்லராக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பொறுப்புண்டு. இலங்கை தேசத்தில் ஒரு தலைவரை தெரிவு செய்திருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியாது, எங்களுக்கு பொறுப்புண்டு. அமெரிக்கா தேசத்தில் ஒரு தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள், ஓட் பண்ணி. என்ன நடக்கும் தெரியாது. தெரிவு நம்ம தேசத்தில் தெரிவு செய்ய போகிறோம். கனடாவில் அடுத்தடுத்த வருஷங்களில் யாரை தெரிவு செய்கிறோம்? உங்கள் கையில இருக்குது. எவ்வளோ மெஜாரிட்டி போடுறோமோ அவ்வளோக்கு தக்கதாக. ஆகவே பாருங்க, we have a part to play. Sometimes our problem is our choices. இல்லையா? நாம் தெரிவு செய்வது என்ன பேசுவது என்று சொல்லி நாம் தெரிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. Sometimes our words, our choices, even in speaking, even in listening, what do we listen? And you have a responsibility. I have a responsibility because God has given us that freedom of choice. ஆகவே we cannot blame God. தேவனை நாம நல்ல அன்பே உருவான ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளோ என்ன சொல்லலாம், சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர் ஏன் அனுமதித்தார்? ஏனென்றால் எங்களுக்கு அந்த சுயாதீனத்தை தந்திருக்கிறார். டு சூஸ். இன்றைக்கு நீங்க சூஸ் பண்ணி சேர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இதே நாளில் இன்றைக்கு சூஸ் பண்ணி வேற எங்கேயா போயிருக்கலாம். உங்களுடைய சாய்ஸ், பிள்ளைகளுடைய சாய்ஸ் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லப்படுது. எஸ், that all 2 Timothy 3:12 பவுல் இப்படி, yes, and all who desire to live godly in Christ Jesus will suffer persecution. ஒரு சிலருக்கு நமக்கு வருகிறதான துன்பம், துயரம், அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாம். சில நேரம் உங்கள் குடும்பத்தினால தள்ளப்படுவீர்கள். கிறிஸ்துவனாக இருக்கிறதா என்ன புது சமயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, தாய் சமயத்தை விட்டுட்டேன்னு சொல்லுவார்கள். பாடுகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வர்ற சமாதானம் பெரிதான சமாதானம், காண முடியாத சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாதனால வருகிற சமாதானம் அல்ல. பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான சமாதானம் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது. பாடுகள் இல்லாதனால இருக்கிற சமாதானம் அல்ல, பாடுகள் மத்தியிலும் இருக்கிறதான சமாதானம். தேவன் ஏனென்றால் அவர் வாக்கு தருவார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதான் யோகான் மோட்மன் சொல்கிறார், தேவன் எங்களோடு கூட கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், வேதனைப்படுகிறார், we don't understand it fully. நமக்கு அது புரிய முடியாத காரியமாக இருக்குது. பாருங்கள், அதிசயம் செய்கிறார், சில நேரம் செய்யாமல் விட்டுறார். ஏன் எங்களுக்கு தெரியாது. நித்தியத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார், எங்களுக்கு சொல்லவே தெரியாது. நாங்கள் கேட்கிற காரியத்தை சில நேரம் தருகிறார், அநேக வேளைகள் தருவது இல்லை. ஏன் எங்களுக்கு தெரியாது. we have no idea. ஆனால் நாங்கள் உண்மையாய் கிறிஸ்தவனாய் ஜீவிக்க போகும் பொழுது பாடுகள் உண்டு. suffering by choices, we say that. நாங்கள் சொல்றாங்க. அடுத்ததாய் பார்த்தீங்கன்னா suffering because of attachment.
நம்முடைய கஷ்டத்துக்கு பாடுக்கு கஷ்டம் என்னன்னு சொன்னா we are attached to some things. We don't want to give it up. For example, we are a loving couple. We are married for 48 years. Doesn't mean நாங்கள் சத்தம் போடுறதே இல்லையாண்டு இல்லை, நான் பேசாமல் இருக்கிறது இல்லை, அவள் என்னை பேசாமல் இருக்கிறதும் இல்லை, பிழையான கேள்விகள் கேட்காமல் இருப்பதும் இல்லை. நான் இப்போ வரும்பொழுது காரில் சொன்னேன், அங்கே பார்த்தியா ஒரு தமிழ் அம்மா சாரி கட்டி கொண்டு நடந்து போகிறதுன்னு சொல்லி, அவள் அங்கே சைடில் பார்க்காம சைடு மிரரில் பார்த்து பின்னுக்கு பார்த்து சொல்கிறா, ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியுது. நான் சொன்னேன், நீ ஆமாம் உனக்கு தெரியுது. இப்போ சைடு மிரரில் பார்த்து பின்னால் சொல்கிறா, பின்னால் இல்லை ஆள் முன்னால் போகுது. near attachment. ஒரு பிள்ளையில நேசம் விட்டு விட முடியாது, ஒரு இந்த வேலையில விருப்பம் விட்டு விட முடியாது, ஒரு பழக்கத்தில் விருப்பம் விட்டு விட முடியாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறாங்க, குரங்க பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு என்னது அந்த பெரிய பூசணிக்காய் மாதிரி ஒன்று எடுத்து அதை தோண்டி அதுக்குள்ள பீனட் வச்சிருக்கிறாங்க. Sometimes our attachment, we don't want to leave it. If we leave, we are free. But we are attached to it. We are attached to a habit, a hobby, or to somebody. Because of love, we know things are not right, but we can't leave. So they give an example of a monkey. In order to catch the monkey, they carved out a small hole, just enough to put your hand like this. And they put peanut inside for the smell. The monkey can't resist. குரங்குக்கு இந்த வாசம் அடிக்க பீனட் வாசம், அதுக்கு சாய்ஸ் இல்லை, எடுக்க தான் போகணும் பீனட்டு. கையை போட்டுடுது, இப்படி தான் போடலாம், கையை போட்டுடு இப்படி பிடிச்சிடுது. எவ்வளவு இருக்குதோ அவ்வளவையும் அள்ளி பிடிச்சிட்டு பிடிச்சா அவன் நிற்கிறான் தடியோட குரங்கு கடிக்க. கையை விட்டா பீனட்டை விட்டா தப்பி போகலாம். ஆனால் பீனட்டை என்னண்டு விடுறது, டேஸ்ட் எல்லாம் வாயில் படுது, கையை கெட்டனது வாய் கெட்டாமல் போகுமா? அழவனாட்டி கணிக்கிறான், பீனட்டை முடிக்க முடியல. Sometimes our attachment, your attachment, my attachment brings us suffering. இல்லையா? உங்களுடையதும் என்னுடையதும் attachment is a big problem. Our suffering is not God allowed, it's my choice and it's my attachment. லாஸ் வந்தாலும் ஒரு பிசினஸ் விட மனமில்லை, பிரச்சனை இருந்தாலும் ஆளை விட்டு விலக மனமில்லை. ஒரு சிலருக்கு லவ் பண்ண போதே தெரியும். அப்ப என்ன சொல்லுவாங்க, அது சமாளிக்கலாம், அது திருத்தி எடுக்கலாம். திருத்தி பாருங்க. அது சமயம் மாத்தலாம், அதுக்கு படிக்க வைக்கலாம். எத்தனை விதமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் ஐயா, ஏன்டா அனுபவத்தில். சம்டைம்ஸ் வாக்கியம் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்னால என்ன செய்யற, எவ்வளவெல்லாம் ரெட் லைட் தெரிஞ்சாலும் எவ்வளவெல்லாம் ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் விட மாட்டோம். we won't leave. That's the problem. Sometimes relatives என்னன்னு விட்டுட்டு வாருது. I'm attached. I'm really attached. I'm attached to this old Volkswagen. Yes, I've had it for 17 years. I'm attached. So I'm holding on to it. அதனால என்ன செய்யும், ஒரு சத்தம் கேட்டால் I had to go fix it. ஏன்னா கொஞ்சம் காசு தான் ஃபிக்ஸ் பண்ணா போயிருந்தா, அது கொஞ்சம் நாள் இன்னொரு சத்தம் கேட்கும். I'm attached to it. Simple things. Sometimes our attachment brings us suffering. அதிகமாக அதுதான் பாருங்க, ஒன்றோடும் நம்ம ஒட்டி கொண்டிருக்கூட, எல்லாம் ஓடும் புலிய மாதிரி இருக்கணும். Many have said many things about it. யோபுவை பாருங்க, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற சமயவாதிகளை பாருங்க, பேர் சொல்ல நான் விரும்ப இல்லை,
பேருந்து சொல்லிங்க வரலாம் புடிஸ்டாம் எல்லாம் ப்ரீச் பண்ணுறான்னு சொல்லி அவரும் அதான் சொன்னார். ஏதாவது பாசமாக இருக்கலாம், என்னவா ஆசையாக இருக்கலாம், ஹொபியாக இருக்கலாம், ஏதாவது அட்டாச்மெண்ட்டாக விட மாட்டீங்க. ஒரு சிலர் இருக்காங்க பழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கார், அவர் சொல்கிறாங்க உனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, நீ ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் விடுதில்லை. பாருங்க, sometimes the attachment is a big problem. Then you see God allows to draw us closer to him. சில வேளைகளில் கர்த்தர் அனுமதிக்கிறார் பாடுகளை நாம் உணர்ந்து, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து, நம்முடைய தேவையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் வரும்படியாக. Sometimes God allows suffering. Suffering is a great teacher. He will allow suffering so that வலி விலகி போகிற நாங்கள் சில நேரங்களில் எல்லாம் நம்மால் கூட நமக்கு பலன் இருக்குது, காசு இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லி போகிற நம்மை அவர் திருப்பி இழுத்து கொள்ளும்படியாக சில வேளை என்ன செய்வார், ஒரு பிரச்சனையை, ஒரு சோதனையை, ஒரு வேதனையை தரக்கூடும். And 119 Psalms 119 verse 67 says, before I was afflicted I went astray, but now I obey your word and சொல்றார். Very interesting, isn't it? And நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி இந்த பக்தன் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்க, I remember an illustration, a story of a missionary goes to India and he goes and helps people, ministers to people in the leprosy colony, all lepers. People who have lost their noses, lost their limbs, they're all deformed, and they have a worship service. One lady puts her hand up, half the fingers are not there. She says, I praise you, God, I praise you, Jesus. Thank you for giving me leprosy, if not for... ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, ஒரு ஸ்திரீ எலும்பி கைகளை உயர்த்தினா கையில் பாதி விரல் அரைவாசிலாம் அப்படியே இதாக போச்சுது, அழுகி போயிட்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு குஷ்டரோகம் தந்ததுக்காக, குஷ்டரோகத்தின் நிமித்தம் நான் உம்மை கண்டுகொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்றான். Sometimes உபத்திரவத்தின் குகையிலே நம்ம என்ன செய்கிறார், கர்த்தர் கண்டுகொள்கிறார். கஷ்டத்தின் நிமித்தம் கடவுளை தேடுவோம். சில வேளை கஷ்டத்தை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆங்கிலத்திலே பாடும் பொழுது uses the weak to lead the strong என்று சொல்லி பாடும். பாட்டு நீங்க படிக்கும் பொழுது ராகத்தை மாத்திரம் கவனிக்காதீங்க. When we are singing a hymn or song, don't concentrate on the tune and the music alone. Pay attention to the words. We were singing, he uses the weak to lead the strong. Sometimes the weakest people are the strongest people. They have gone through experience. They can understand another person's suffering. And I remember a preacher, you have seen him on the TV, limpless one. What's his name? Everybody knows him. Nicky? Nick. You know him. Goes around the world. Thousands of people. He must have met millions of people. He was born limpless, no legs, no hands, a little bit is sticking out. And he can't stand and speak. He climbs onto the podium, a table, and from there he talks. And God uses him to reach millions of people. Millions of weak people, disabled people.
They are given encouragement. God can use you too. Unbelievable what God can do. அதில் தான் கிருபை போதுமே கிருபை போதுமே என்று சொல்றோம். என்னத்தில்? When we sing, mercy, your mercy is enough, your grace is sufficient for me. And he tells Paul. Paul prays many times, 3 times he says. God says, my grace is sufficient. In your weakness, my strength will be seen. என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்திலே என் கிருபை பூரணமாக விளங்கும். மேன் எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவரை சோஸ்தரிப்பது லேசான காரியம். இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரை சோஸ்தரிப்பது கடினமான காரியம். Then you understand also the suffering of Jesus, suffering of others. பாருங்க, there is another suffering according to God's will. சில வேளைகளில் சஃபர் பண்ணுவது, பாடுபடுவது, வருத்த துன்பம் வருவது கூட தேவ சித்தமாக இருக்கிறதா? We don't understand. So then, Peter சொல்றா 1 பேதுரு 4:19, so then those who suffer according to God's will should commit themselves to their faithful Creator and continue to do good, it seems. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பாடா பிள்ளைங்களுக்கு விளங்காது. I don't. நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்ல, தேவனுடைய சித்தப்படி பாட அனுபவிப்பதா? தேவ சித்தம் என்ன எங்களுக்கு தெரியாது. உங்களை சில வேளை உங்களோட பார்ட்னர் பெரிய துன்பமும் தொல்லையுமா இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் அதுவாக இருக்கலாம். நீங்கள் பாடுபட்டாகிலும் அந்த மனுஷனை மாற்ற அல்லது அந்த மனுஷியை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு அப்படியான ஒரு பாடை தந்திருக்கக்கூடும். திங்க் அபவுட் இட். விசுவாசியாக இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு இப்படியான ஒரு அம்மா கேட்குறா, ஆண்டவரே நான் ஜெபித்த போது எனக்கு வேலை தந்தீர், எனக்கு ஜெபித்த பொழுது நல்ல நண்பர்களை தந்தீர், நான் ஜெபித்த போது நல்ல கணவனுக்காக ஜெபித்த போது ஏன் ஆண்டவரே இவனை தந்தீர்? விசுவாசிகள் ஃப்ரீயா பேசுவாங்க கடவுளோட. சில நேரம் பாருங்க, அவர்களுடைய தேவ அன்பை அப்படியான மோசமான மனுஷனுக்கோ மனுஷிக்கோ காட்டுவது. அப்பா, உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுகிறதை பார்க்கலாம், உங்களுடைய அன்பு சோதிக்கப்படுகிறதை பார்க்கலாம். சில நேரம் அது தேவ சித்தம். மிஷனரிஸ் பாருங்கள், சில நேரம் போறது கஷ்டமான இடம், அடிக்கிற இடம், உதைக்கிற இடம், தீ வைக்கிற இடம். என்ன செய்யறாங்க? போய் பாடுபடுறதை பார்க்கலாம். ஏனோ நேரம் இல்லை கதைக்கு. அவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்களுக்கு போறாங்க. தேவ சித்தத்தின்படி பாடுபட்ட ஒருவரை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து தாமே, இயேசு கிறிஸ்து தாமே. பிதாவின் சித்தம் செய்வதற்காக நாங்கள் பாட்டு படித்தோம் அல்லவா? For my sake, மற்றவர்களின் நிமித்தம், தனக்காக பாடுபடவில்லை. ஆங்கிலத்தில் பாட்டு படிக்கும் பொழுது my sake you went to the cross என்று சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பாடுறாரு? அவர் தேவ சித்தம் செய்ய நமக்காக, நமக்கு ஆறுதல் அளிக்க, நம்மை விடுவிக்க, நம் பாவத்தை மன்னிக்க அவர் சிலுவையில் பாடுபடுறார். சில நேரம் பாருங்க, சில நேரம் நாமும் கூட நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த எதிர்காலத்தை வரப்போகிறவர்களுக்காக நாம பாடுபடுக்கணும். நம்ம எல்லாரையும் விட இயேசு கிறிஸ்து பாடுபடு. பாவம் இல்லாதவர் நாம சொல்லலாம், பாவத்து நிமித்தம் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டோம். ஆகவே பாடு என்பது எங்கள் எல்லாருக்கும் உரியது. அவர் பரத்திலிருந்து வருகிறார் பாடுபடுறதுக்காக. அவர் தெரிவு செய்து கொண்டு வருகிறார். Then he said to them, how foolish are you? என்ற சீசர்களுக்கு அவர் பாடுபடுகிறது விருப்பமில்லை. And the disciples did not like Jesus suffering. Sometimes, you suffer for the sake of somebody else. You make a sacrifice.
The ultimate sacrifice, somebody who has made such a sacrifice in Jesus Christ. When we sang, we said, for my sake, you went to the cross. You may be suffering today, not for your sake, but for the sake of your family, for your coming generations. You don't understand. And he said to them, how foolish are you? The disciples didn't like him suffering. How slow to believe all that the prophets have spoken. We sang in our hymn. தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம், all the prophets have spoken as a, did not Messiah have to suffer these things and then enter into glory, enter his glory? And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. பாருங்க, தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து, இது நீங்க பாடல பாடுனீங்க. லூக்கா 24, 25, 26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, என்று அவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லி சீசர்கள் சொல்ல, அது உமக்கு ஆகக்கூடாது, நீர் அப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நம்மி நிமித்தமாக, மனுகுலத்தின் நிமித்தமாக, பாவம் செய்யாதவர், நாம் எல்லாம் பாவம் செய்தோம், சுபாவத்திலேயே பாவிகளாக இருக்கிறோம், ஆதாமுக்குள் இருந்தோம், மனுஷனாய் இருக்கிறோம், மரிப்போம் என்கிறோம். அவர் பரத்திலிருந்து வந்து நமக்காக பாடுபடுகிறார். கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி அவருடைய சீசர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கலாம். Sometimes your suffering and your present suffering will bring success and what should I say, prosperity and a blessing. Without suffering, nothing happens. And Jesus suffered for all of us. Yet he didn't have to suffer at all. But he said, Lord, my will, your will be done, Lord. ஆகவே தேவ சித்தம் சில வேளைகளில் சஃபர் பண்றதா இருக்கிறதை பார்க்கலாம். Unbelievable. Jesus had to suffer. And then Paul talks about glory in suffering. உபத்திரவத்திலும் என்ன உண்டாம்? நல்ல காரியங்கள் நடக்கிறதா உபத்திரவத்தில். Romans 5:3-4, he says, not only so, but we also glory in our sufferings, because we know that suffering produces perseverance. Perseverance, character. And character, hope. It seems beautiful. பாடுபடுறீங்களா? ஏதாவது காரியத்தினால, பண கஷ்டத்தினால பாடுபடுறீங்களா? வியாதியினால பாடுபடுறீங்களா? தனிமையினால பாடுபடுறீங்களா? வேலை இல்லாதனால கஷ்டப்படுறீங்களா? ஏதாவது இழப்புனால துக்கப்படுறீங்களா? அல்லது உறவுகள் ஏற்பட்டிருக்க பாதிப்புனால துக்கப்படுறீங்களா? பாருங்க, சொல்ற அது மாத்திரமல்ல, உபத்திரவம் என்ன செய்யுமா? பொறுமையையும். நம்மால ஒண்ணுமே செய்யக்கூடாது, பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறோம். பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறோம். சில வேலை நெக்ஸ்ட் இயர், மேபி a year after. பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சீசர்கள் பவுலோப்போஸ்தலன் சொல்லுவது, சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதுதான் தெரியும் உங்களுடைய மனைவி எவ்வளவு உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய கணவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவாக உங்களை நேசிக்கிறார்கள். உபத்திரவம் வரும்போதுதான் தெரியும். உபத்திரவத்தின் முன்பு பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருப்பாங்க, விழுந்துட்டீங்களோ அப்பதான் தெரியும் உண்மையாய் யார் உங்களை நேசிக்கிறது. கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் உண்மையாய் யார் உங்களுக்கு உதவி செய்வது. அது மட்டும் தெரியாது, அது மட்டும் தெரியவே தெரியாது. எவ்வளவு தூரம் அவர்கள் உங்களோடு வருவார்கள். பாடல்கள், நல்ல தமிழ் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் என்று ஏதாவது பாடல் நினைப்பா? சிஸ்டருக்கே பாட்டு வருதுடா என்று உங்களுக்கு வர மாட்டேன்னுது. என்னது?
பார்த்தீங்களா? பார்த்தீங்களே ஆக்களை, லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆனால் சானுக்கு தெரியுது பாட்டு என்னண்டு. கடைசி வரை யாரோன்னு கேட்குறதை பார்க்கலாம் பாருங்க. கஷ்டம் வந்ததும் பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், ஐஸ்வர்யா இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், நல்ல விசுவாசியாக இருக்கலாம். கடைசியில் ஒருத்தன் கணக்கெடுக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா எலிசான்றவரை? யாராவது தெரியுமா எலிசான்றவரை? அப்படியான வல்லமையான ஒரு போதகர் ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு சிலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க விசுவாசியா இருந்தா உங்களுக்கு வருத்தம் வராதுன்னு சொல்லி. வருத்தம் வந்தா ஏதோ பாவம் செய்திருப்பீங்க, ஏதாவது எங்கேயா செய்திருப்பீங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்னவோ பாவம் செய்திருக்கிற. எலிசா, எலிசா யாருக்கு தெரியுமா? எலிசா, do you know Elisha? Elisha, powerful man. He had double anointing from Elijah. Double anointing. If anybody tells you you are sick because you have done something wrong, it may not be true. But we have to examine. When something happens, we have to examine definitely. But as a human being, you will have a problem. And when you see Elisha, I used to read in a translation, it says, Elisha was sick unto death. Elisha சாவுக்கு எதுவாக நோய் வாய்ப்பட்டிருந்தான். இப்போ டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் தெரியல, வாசிச்சு பார்ப்போம். Elisha had become sick with illness of which he would die. Then Josiah, the king of Israel, came down to him and wept over his face and said, oh, my father, the chariots of Israel and their horsemen. அவர் அவ்வளவுக்கு வல்லமையான மனுஷன். எலைஜா 14 அற்புதங்களை செய்தாரா? நான் வாசித்தேன். இவர் 28 அற்புதங்களை செய்திருக்கிறார். இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று வரும் பொழுது யோர்தான் நதியை அந்த சால்வையினால் அடிக்க 2 பிளக்குது. அவ்வளவு பெரிய மனுஷன். யாரோ பையங்கள் வந்து மொட்டையா ஏறி போடான்னு சொல்ல, தலைமுடி கொஞ்சம் போயிட்டு தவறுக்கு இவர் என்ன செய்தாரு? ஒரு சின்ன பிறையாரு கரடி வந்து அவங்களை எல்லாம் தின்னுட்டுது. அவ்வளவுக்கு பலமான அரசன். இன்னும் கணக்க அற்புதங்களை பார்க்கலாம். மரித்தவனை உயிர்ப்பித்திருக்கிறார், பல காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் என்று இருக்குது பாருங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அக்கினி ரதத்திலே. ஆனா இவன் வியாதிப்படுகிறான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம், அனாயிண்டடாக இருக்கலாம், அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம், தேவ வசனத்தை பிரசங்கித்திருக்கலாம். ஆனாலும் கூட மனுஷனாக இருக்கும் பொழுது வேதனை உண்டு. இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு அனாதையை போல பொதுவான ஒரு என்ன சொல்லலாம், செமெட்ரியில அடக்கம் பண்ணி இருக்க வேண்டும். அவ்வளவு அற்புதம் செய்தவர். He must have been buried in a common cemetery, probably like a homeless person. That's what one person comments. Because they bring another body to bury and then see some soldiers from Syrian army coming. So they were afraid, so they left the dead man's body into lowered into a pit. There Elijah was buried. Elisha was buried. சிறிய தண்டொண்டு வருவதை கண்டு அடக்கம் பண்ண கொண்டு போன சாதாரண மனுஷனுடைய பிணத்தை ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. அந்த குழி எலிசாவை அடக்கம் பண்ணின குழி என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாக்களோடு அவரை அடக்கம் பண்ணவில்லை.
அவ்வளவு மரியாதை இல்லை, அவருக்கு சமாதி கட்டவும் இல்லை. சாதாரண மனுஷனாக சாகிறதை பார்க்கலாம் பாருங்க. அவருடைய அந்த எலிஷாவுடைய எலும்பு பட்டு இந்த செத்த சடலம் உயிரடை. அவ்வளவு வல்லமை உள்ள மனுஷன். Unbelievable. But even Elisha had to die. பாத்தீங்களா? அப்ப யாராவது உங்களை வந்து கேட்டாங்கன்னா ஏதோ வருத்தம்னு சொல்லி கலங்காதீங்க. ஏன்னு கேட்டா சில நேரம் வருத்த துன்பத்தின் நேரத்தில் தான் நம்ம நம்முடைய பலவீனம் என்ன என்று அறிந்து கொள்வோம். We learn our frail nature, how temporary our life is, how weak we are. Just the virus, invisible one, can take you out, me out. Man, all our dignity will be gone. Somebody has to dress you up, somebody has to feed you, somebody has to take you to the toilet. Thinking of it, I'm going crazy. Unbelievable. Dignity, no dignity whatsoever. That's what we are. Frail nature. We learn. From a sickness we learn. Man, I was in the hospital. They had taken all my clothes. All they had given me is a blue gown. You rapidly, they said, put it from front and tie it back. Backside is fully open. My son comes and he is laughing at me. My son is a funny guy. And he said, you look really nice. You must be getting a lot of wind. That's all life is. That's all life is. We learn from our suffering. Man, then you sympathize with others who are suffering, who are sick. And then there are many reasons. Other one is the enemy. We must not forget we have an enemy. And the Bible says, for our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. போராட்டம் எங்க இருந்து வருகிறது? சொந்த தெரிவாக இருக்கலாம், தேவ சித்தமாக இருக்கலாம், தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இருக்கலாம், சில வேளை நம்முடைய சொந்த தெரிவாக இருக்கலாம், சில வேளை நம்முடைய சொந்த பாவமாக இருக்கலாம். சில வேளைகளில் சத்துரு என்ன செய்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறதை பார்க்கலாம். You see, I don't know how far it is true. They say this atheist, தேவன் இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்கள் கூடி சபைகளுக்கு எதிராக, விசுவாசிக்கு எதிராக ஜெபம் செய்கிறார்களாம். அவர்களுடைய கடவுள் இல்லை என்று சொல்றவங்க கூடி சொல்றாங்க. யாருக்கு ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. குடும்பங்களில், விசுவாசிகள் குடும்பத்தில் பிரிவு வரணும், சபைகளில் பிரிவு வரணும். They're cursing. Unbelievable. How far it's true, I do not know. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால உங்களுக்கு வருகிறதெல்லாம் அசுத்த ஆவியினால் வருவது இல்லை. வெரி இம்பார்ட்டன்டான காரியம். சிலர் கிறிஸ்தவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன வியாதி வந்தாலும் பிசாசு விரட்டுவார்கள் அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும். தட்ஸ் ராங். சில வேலை எங்களுக்கு இருக்கிறதான மைண்டில் இருக்கிறான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மென்டல் இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டாக இருக்கலாம். கர்த்தர் ஞானம் தந்திருக்கிறார். we have to seek help. very important. திடீரென்று ஒரு மனுஷனுக்கு பிசாசு விரட்ட போகக்கூடாது. அவர்களுடைய தவறாக இருக்கலாம், ஹெரிடிட்டியில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரம் எடுக்கிற மருந்துகளாக இருக்கலாம்,
வீட்டில் இருக்கிற பிரச்சனைனால் அவர் எப்படியாக ஆக்ட் பண்ணக்கூடும். எல்லாம் பிசாசு இல்லை. யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். எனிமி இருக்கிறான், இல்லையென்று இல்லை. ஆனால் எல்லாமே எனிமியினால் வருவதில்லை. சத்ரு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு ஓடி போவான் இருக்கிறதை பார்க்கலாம். டோன்ட் பிளேம் த டெவல் ஃபார் எவ்ரிதிங். யாரோ சொன்னார்கள், பிசாசுக்கு கோயில் வாசலில் வெளியே ரெண்டு அழுதுகிட்டு இருந்தானா. ஏன் அழுகிறா, நீ ஏன் அழுகிறான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சாட்டுறாங்க, நான் செய்யலைங்க. முக்கியமான காரியம். தென் நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். we are all waiting. அந்த சகோதரர் கதைக்கும் பொழுது, ஆண்டவர் வந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடும். வெரி ட்ரூ. விசுவாசியாக இருக்கிற நாம் அனைவரும் ஒன்று நம்ம மூச்சு போகணும், நம்ம ஆத்மா கர்த்தர்கிட்ட போகணும், இல்லாட்டி அவர் வரணும். இந்த நம்ம பிரச்சனை மாத்திரம் இல்லை, உலக பிரச்சனையை தீர்க்கிறதற்கு. உலகம் இருக்க மட்டும், மனுஷன் நாசிலே சுவாசியம் இருக்க மட்டும் பிரச்சனை உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அருமையாக சொல்லுகிறார், we know that whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. Like a woman going to give birth, they're in birth pain. It's all creation, animals utpada. Not only so, but we ourselves, கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கூட, who are the first fruits of the Spirit, பரிசுத்தாவியை பெற்றவர்களும் கூட, groan inwardly as we wait eagerly for adoption to the sonship, the redemption of our bodies. தமிழ்ல பாருங்க, வடிவாக சொல்லுகிறார், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எல்லாரும். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எங்களுடைய ஆவியிலே மீட்பு வந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. சரீரத்தில் வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, வயோதிபம் உண்டு, தனிமை உண்டு. Our physical bodies not all redeemed. We are waiting for that full redemption. அதனால தான் பாருங்க, எலிஷா கூட suffered. ஸோ கிறிஸ்தவனாய் இருப்பதனால என்ன நமக்கு கிடைக்கிறதான லாபம்? என்ன லாபம்? Anybody? In our suffering, we know God is with us. What do? We pray. We ask for God's help. And fellow believers, they will say, we are praying for you. And they are to support somebody who is suffering. தேவன் நம்மோடு இருக்கிறதுனால, உண்மை அறிந்ததுனால, விசுவாசியாய் இருந்தாலும் எங்களுக்கு துன்ப துயரம் வரலாம். 34வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், நீதிமானுக்கு ஏற்படும் துன்பங்கள் ஏராளம். The righteous sometimes suffer. What comfort we have as believers? We know this world is under curse. Even though we are redeemed spiritually, we have peace of God and peace with God. We have joy in the Lord, சந்தோஷம். ஆனால் இந்த உபத்திரவங்கள் வேலையிலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எப்பொழுது? சகல நாட்களிலோ.
சகல நாட்களிலும். அது மாத்திரமில்லை, ஏதோ கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தை பாருங்க, மோசையை பாருங்க, தாவீதை பாருங்க, மற்றது யோசேப்பை பாருங்கள், எவ்வளோ கஷ்டங்கள கடந்து போறாங்க. சொந்தக்காரர் அவரை வெறுத்து விடுகிறார்கள், சகோதரர்கள் காட்டி கொடுக்கிறார்கள், 30 காசுக்கு வித்து விடுகிறார்கள். ஆனால் கடவுள் அந்த பாடுகள் எல்லாம் கடந்து வந்த பிற்பாடு அவனை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அரசு அரமனையிலே பார்வோனுக்கு பக்கத்திலே, பார்வோனுக்கு அடுத்ததாக ஃபாரினர், வெளிநாட்டில் இருந்த என்ன சொல்ல, அகதியா வந்தவனும் இல்லை, ஸ்லேவா அடிமையாய் வந்தவன், 30 காசுக்கு வாங்கப்பட்டவன், அவன் விரல் ஆடாமல் ஒன்றும் நடப்பதில்லை. So God has a purpose. அதில் தான் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பாக வழி விலகி நடந்தேன். உபத்திரவத்தில் புரிந்து கொள்ளுவீங்க, யார் உங்கள் பக்கமாக இருக்கிறார், யார் உங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்கள். கடைசி மட்டும் யார் உங்களை உங்கள்ட்ட பணம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, சுகம் இருந்தால் என்ன, சுகம் இல்லாவிட்டால் என்ன, உங்களுடைய உண்மையான நண்பன் யார், உண்மையாய் உங்களை நேசிக்கிறவர்கள் யார் என்று சொல்லி புரிந்து கொள்வீர்கள். வெரி ட்ரூ. அந்த பாடுபடுற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், மேன், மற்றவர்களும் வருத்தம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இதில் எல்லாம் இருந்து கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். அது சுகமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. இன்னும் அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, இது எல்லாம் நமக்கு புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம். The peace God gives us is beyond our comprehension. We can't explain it. Can't explain it at all. The fear of God and you know that God loves you, is there with you, gives you such a peace of mind, even at the time of your death. David says in Psalms 23, though I walk through the valley of the shadow of death, I fear no evil. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். உபத்திரவப்படும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் மாண்டு போயிருப்பேன். And the Bible verses, especially the Psalms which David has written and sung in times of his trouble. தாவீது தன்னுடைய வேதனையிலே சோதனையின் போல பாடினதான பாடல்கள், ஜெபங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறதை பார்க்கலாம். அப்ப கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தேவன் நம்மோடு இருக்கிறார். உபத்திர வேலையிலும் நம்மோடு இருக்கிறார். பாடுபடும் வேலையில் நம்மோடு இருக்கிறார். சில வேலை அவருடைய சித்தமாக இருக்கலாம். சில வேலை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம், நம்ம செய்த ஏதாவது தவறு இருக்கிறதா, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உபத்திரவத்தில் யார் உண்மையாக நம்ம நேசிக்கிறார். அடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலன் எவ்வளவு குறைவானது. என்னதான் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு காரணம் உங்களுக்கு நான் தரல, என்வாயர்மெண்ட். உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் அல்ல, நீங்கள் செய்த பாவமும் அல்ல, பாவியாய் இருப்பதனாலும் அல்ல, நீங்கள் இருக்கிறதான சூழ்நிலை, நீங்கள் பிறந்த நாடு, நீங்கள் இருக்கிறதான கலாச்சாரம். It is the environment. When I say environment, where you were born, the country you are a citizen of, and the culture you grow in, that contributes a lot. I tell you something, people normally say Christians, கர்த்தர் யார் யாருக்கு என்ன நேரத்தை நியமித்திருக்காரோ அன்றைக்கு அவங்க சாகணும்னு சொல்றோம். I don't believe that. ஏனென்று கேட்டால், அப்படி என்று சொன்னால் கர்த்தர் பட்சாபாதம் உள்ளவராக இருப்பார். ஏனென்று கேட்டால், நீங்க போய் இன்றைக்கு வீட்டில் ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த வேர்ல்டு மானிட்டர் இருக்குது, வேர்ல்டு மீட்டர். இந்த பாப்புலேஷனை ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும்.
அப்போ அதில் போய் பாருங்க, வேர்ல்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு ஜீவிப்பான் என்றால் கண்ட்ரி வைஸாக போட்டிருக்கிறார்கள். இட் லிஸ்டட் பை கண்ட்ரி இட்ஸ் டிஃபரண்ட். அதனால் ஆண்டவர் நியமித்தில் இந்த ஊரில் உள்ளவன் சாகணும் ஏர்லியா, இந்த ஊரில் உள்ளவன் கூட நாள் சீக்கணும்னு சொல்லி எங்களுடைய என்வாயர்மெண்ட், எங்களுக்கு கிடைக்கிறதான சாப்பாடு, மருத்துவ வசதிகள், எங்களுடைய கிளைமேட் எல்லாமே கவர்மெண்ட்டுடைய உதவி எல்லாமே ப்ளே பண்ணுறதாக இருக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் ஐடியன் போட்டு இப்போ இருக்கிற லிஸ்ட்டில். அதனால் நான் சொல்வது என்ன, நாம் கவனமாக இருந்தோம். கிறிஸ்தவனாய் வரும்பொழுது பாருங்கள், சில வேளைகளில் தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்கிறோம், தேவையில்லாத பாரத்தை சுமப்பதில்லை, மற்றவனை திருப்திப்படுத்துகிறதுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வதில்லை, அவனிட்ட ஒரு பெரிய வீடு அதனால் நானும் வாங்கணும்னு யோசிப்பதில்லை. எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதில்ல, நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். கண்டென்ட்மெண்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அவன் பாட்டி வச்சா 100 பேருக்கு, நான் வைக்கிறேன் பாரு 300 பேருக்கு. we don't do that. அவன் பாட்டி வச்சா சந்தோஷம், நானும் போய் சாப்பிட்டு நான் வந்துடுறேன், நான் பாட்டி வைக்க மாட்டேன். தேவையில்லாமே பாட்டி வைக்க போவான், காசு எனக்கு தானே நட்டம். அப்படியா கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது ஒரு பக்குவத்துக்குள்ளே வந்துடுறோம் பாருங்க, மற்றவனை பற்றி கவலைப்பட மாட்டோம். God loves me, I have my life to live, whatever essential I will do, I am not going to please somebody. அப்போ பாருங்க, நீங்கள் நாடுகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹாங்காங்கில் சீவிக்கிறவங்க மற்ற நாடுகளில் சீவிக்கிறவங்கள அதிக நாட்கள் சீவிக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 88 years சம்திங் எவரேஜ். அதுலேயும் பாருங்க, நாம ஆம்பளைகள் சீவிக்கிறத விட பொம்பளைகள் சீவிக்கிறது 6 வருஷம் கூட. அது எந்த நாட்டிலையா இருக்கட்டும். குணா கேட்டீங்களா? நீங்க சேவிக்கிறது விட சிஸ்டருக்கு கொடுத்துருக்க நாட்கள் 6 years கூட. நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வேலை பார்க்குறேன். The men seem to live at least 6 years average less than the women any part of the world. அப்போ நாம் கடவுளை சொல்லாமல் எடுத்துட்டார், கடவுளை சித்தம்னு சொல்லியில்லை. உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தது, உங்களுடைய கவனத்தை பொறுத்தது, உங்களுடைய ஹெரிடிட்டரியை பொறுத்தது, நீங்கள் இருக்கிற நாட்டை பொறுத்தது. அதே நேரத்தில் ஆக குறைந்த வருஷங்கள் 88லேருந்து 54க்கு வந்துடுது. நைஜீரியாவுக்கு வரும்பொழுது, ஆப்கானிஸ்தானுக்கு வரும்பொழுது பாருங்கள். அப்போ நாம் சொல்லலாமா, ஆண்டவர் நியமித்த நேரத்தில் அவர் சார், ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் தட். அப்படி என்ன ஒரு இம்பார்ஷலாக இருக்கு. ஆப்பிரிக்கனுக்கு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதிகமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் ஆக்கள் சாகிற ஏஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதை பார்க்கலாம். அதுவும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஒரு காலத்தில் இங்கேயும் சாகிற வயது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் வசதிகள் வந்ததுனால, மருத்துவ வசதிகள் வந்ததுனால, உணவு நமக்கு கிடைப்பதுனால, சுகாதார இதுகள் இருக்கிறதுனால, நல்ல வீடுகள் இருப்பதனால கனடாவில் சீவிக்கிறவர்கள் அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் சீக்கிரவிட அதிக நாட்கள் சீவிக்கிறாங்க. ஹவு டு யூ லைக் தட்? ஸ்ரீலங்காவில் இருக்கிறதை விட இங்கே இருக்கிறது பெட்டர். கூட நாட்கள் சீவிக்கிறது சந்தர்ப்பம் இருக்கிறது. இலங்கையில் இருப்பது இந்தியாவில் இருக்கிறத விட பெட்டர். ஈவன் பங்களாதேஷ் கூட பெட்டர் இந்தியாவை விட. நாட் so bad. 77 something. ஒவ்வொரு நாட்டில் இருக்க வசதியை பொறுத்தது, என்வாயரன்மெண்ட்டை பொறுத்தது, அவங்களோட கலாச்சாரத்தை பொறுத்தது. அப்போ இட் பிளேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ கடவுள் நேரடியாகவே ஒருத்தருக்கும் இவளுக்கு இந்த நாள் ஃபீலிக்ஸ் இப்போ உலகில், அவர் அப்போ, இவர் இப்போ, ஃபினாண்டோ இப்போன்னு சொல்லி அவர் தீர்மானித்து எழுதி வைக்கல. என்னையும் பொறுத்து இருக்கிறது. மருந்து எடுப்பது, டாக்டர் தாரது இம்பார்ட்டன்டான காரியம். விசுவாசம் ஜீவிக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் குட். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் விசுவாசம் ஜீவிக்கணும். அங்கே டாக்டர்ஸும் இல்லை, மருந்தும் இல்லை, டேப்லெட்டும் இல்லை, ஒரு கோதாரியும் இல்லை. விசுவாசம் ஆண்டவருடைய இறக்கத்தில் நீங்கள் கோதாரின்னா பிள்ளையான வார்த்தை அல்ல. அது உண்மையில் கௌதாரி. கௌதாரி என்று சொன்னால் ஒரு பறவை, பேட்ரிச், பிரயோஜனமற்றது. கௌதாரி சிறவையில் தெரியுமா, மற்ற குருவியுண்ட முட்டையை அடகாக்கும்.
கடைசியில் பார்த்தா புல்லை பறந்து போயிடும். தான் புல்லை இல்லை. அதுக்கு கோதாரி எல்லாம் கௌதாரி, யூஸ்லெஸ். நாங்கள் என்ன சொல்கிறோம்? உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சஃபரிங்க, நீங்களும் என்னுடைய சஃபரிங்க நானும் தேவ கிருபையினால, தேவன் தந்திருக்கிற அறிவினால குறைத்து கொள்ளலாம். டாக்டர் சொல்வார், எக்ஸசைஸ் செய்கிறீங்களா? செய்யணும் டாக்டர். என் நாட்களை நான் கூட்டலாம், குறைக்கலாம் இல்லையா? விசுவாசியாக இருக்கும்பொழுது எங்களுக்கு நானும் தருகிறார் பக்குவம். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் குடிக்கிறதான காரியங்களை நான் குடிப்பதில்லை. அதை ஏன் கேட்குறீங்க? போன வாரத்தில் இல்லை, இப்போ 2 வீக்ஸுக்கு முன்னால் செமி பாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் ஜெர்மனியில் கண்டு இங்கே வந்து வாங்கிட்டேன். டானிக் வாட்டர், டயட் டானிக் வாட்டர். சிஸ்டர் சொன்னா, நீ இது குடிக்கிறது கர்த்தருக்கு சித்தமோ தெரியல. டானிக் வாட்டர் சீனியும் இல்லாதில்ல. அப்போ பாருங்க, அவ்வளவு சிஸ்டர் பேந்து சொன்னா, அதுலப்பா இந்த என்ன சொல்றது, இந்த என்ன சாமா இருக்குதுல, குளோரோக்வின் இருக்குது. குளோரோக்வின் அது வந்து என்னத்தை கொடுக்கறது டாக்டர்? மலேரியா. ஆனால் அதில் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கிராம்பை குறைக்கும். அடி இது கிராம்புக்கு நல்லமா? அப்படியான எனக்கு கொஞ்சம் தான். என்ன சொல்கிறேன்? அநேக விஷயங்கள் எங்களுக்குள்ளேயும் தங்கி இருக்குதை பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானமாக இருந்தால் எங்களுடைய வாழ்நாட்களில் ஸ்ட்ரெஸ் குறைவு. அதிகமாக நாங்கள் செய்யக்கூடியது, அதிக கடன்பட்டமெண்டா ஸ்ட்ரெஸ் கூட. நம்ம செய்கிற வேலையை பொறுத்தது, நம்முடைய சிந்தனையை பொறுத்தது. நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அவர் சொல்கிறபடி நடக்கும் பொழுது அங்கே ஒரு பக்குவமான ஜீவியத்தை நடத்தி கொள்கிறோம். எனக்கு தெரியும், பர்சனலி எனக்கு தெரியும், நான் பெருமைக்காக சொல்லலை. அவர்கள் கிறிஸ்தவனாய் வருகிறதுக்கு முன்பதாக கோயிலுக்கு வந்த நாட்களில் கடன் தொல்லை ஏறாலும், ஆனால் பெரிய பார்ட்டிஸ் வைப்பாங்க. பிற்பாடு காலத்தில் பழகி கொண்டு பெரிய பார்ட்டிஸ் இல்லை, கடன் இல்லை, பக்குவமாக ஜீவிக்க கற்றுக்கொண்டார்கள். சமாதானமான ஜீவியம், தங்களுடைய வருமானத்துக்கு தக்கதான செலவு. லைஃப் பிகம்ஸ் பெட்டர். கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுடைய லைஃப்பும் என்னுடைய லைஃப்பும் டெஃபினெட்லி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். என்ற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். உபத்திரவங்கள் மத்தியிலும் குறைவுகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை போசியாமல் விடார், உங்கள் தேவைகளை சந்தியாமல் விடார். அதனால் எங்களுக்கு இருக்கிறது ஏண்டா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆனால் உலகம் முடிய மட்டும், ஆண்டவர் திரும்ப வந்து இந்த உலகத்தை சீர்திருத்த மட்டும், எங்களுடைய சரீரத்தை எல்லாம் ஒரு நொடுப்புதியிலே மறுரூபமாக மட்டும் மாம்சத்தில் இருக்கும்போது சோதனை உண்டு, துன்பம் உண்டு, வேதனை உண்டு, வருத்தங்கள் உண்டு. யூனோ, தட்ஸ் ஆல் லைஃப். ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்தவனாக இருக்கனால எனக்கு பிரச்சனை வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசு சொன்னதுக்கு மாறான ஒரு பொய்யான ஒரு காரியம். வெரி வெரி இம்பார்ட்டன்டான காரியம். ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன வருத்தம் துன்பம் எது வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. உங்களை அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஜெபம் செய்வோமா? அநேக காரியங்கள் இன்னும் எத்தனையோ பார்க்கலாம்.